இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஆட்சியாளர்கள் வந்து அவங்களுடைய கொள்கை கோட்பாடே வேறு மாதிரியே அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குது. அதாவது போதை பழக்கத்தினால எத்தனையோ சகோதரிகள் சிறுமிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா பாலியல் பலாத்காரத்தில் உட்பட்டுனா இவங்க இல்லை, அவங்க கெடுக்கப்பட்டு இவங்க பாதிக்கப்படுறாங்க. இந்த ஜனநாயகமே வந்து கேள்விக்குறியாக தான் போயிட்டுருக்கு. ஏதோ உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த திராவிட கட்சிகள்னால தமிழ்நாட்டுக்கு விடியலே கிடையாது. அதனால் ஒரு மாற்று அரசியல் வந்தால் தான் இந்த சமுதாயம் இந்த ஜனநாயகம் எல்லாம் பயப்படுவாங்க. புதிய மாற்றம் வந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா இப்படியே தான் நம்ம கேட்டுக்கிட்டு போயிட்டுருக்கோம். சின்ன பச்சிளம் குழந்தைங்களுக்கெல்லாம் பால் குடி மறக்காத குழந்தைங்களுக்கெல்லாம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப பாலியல் பாதிக்கப்படுறாங்க. அப்படிங்கும்போது இந்த ஜனநாயகம் வந்து இப்படிலாம் போயிட்டுருக்கு நினைக்கும் போது எனக்கு நெஞ்சமே பதறுது, வேதனையாக இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் தமிழனை பிறந்தே ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. சேகர் பாபுக்கெல்லாம் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவே துளி அளவு கூட தகுதி கிடையாது. அவங்களுடைய சொத்துக்களையும் அவங்களுடைய சுயநலத்தையும் வந்து பாதுகாக்கணுங்கிற பேரில் தான் இருக்காங்க. எனக்கு வந்து இந்திய அளவில் பார்த்திங்கன்னா 1,00,000 பேர் இருக்காங்க. இந்த 1,00,000 பேர் தான் ஐஏஎஸ் அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள். இவங்க வந்து ஒரு கூட்டமைப்பாக இருந்துக்கிட்டு மக்களுடைய வரிப்பணங்களை தவறாக பயன்படுத்தி நாங்கள் அரசியல் பண்ணுறோம் அப்படிங்கிற கேடுகட்ட அரசியல் செய்கிறாங்க. ஒரு தமிழனா தமிழச்சி மாதிரில பால் குடித்து வளர்ந்த தமிழன் எவனுமே திராவிட கட்சிக்கு வாக்களிக்க மாட்டான். ஒரு புதிய மாற்றத்தை கொண்டாந்தால் தான் நம்ம அந்த மக்களை வந்து நம்ம கேள்வி கேட்க முடியும். மக்கள் வந்து கேள்வி கேட்க முடியும். அதை பற்றி நிறைய பேசலாம். என்னோடய உணர்ச்சிகளும் புரியுது உங்களுக்கு. ஒரு தமிழன் தமிழ்நாட்டை ஆளணும். திராவிடர்கள் ஆள்றதுனால இந்த தமிழகம் சுடுகாடத்தான் போயிட்டுருக்கு. பாலியல் வன்கொடுமை, ஊழல், லஞ்சம் இதில் தலைவரித்து போயிட்டுருக்கு. அதனால் இதெல்லாம் மாறணும். மக்கள் எல்லாமே நம்ம ஒழுக்கமாக இருக்கணும். இந்த ஆயுதத்தை வந்து ஓட்டு ஆயுதத்தை ஒழுங்காக போடணும். 40% தான் போடுறாங்க. மற்றதெல்லாம் ஏன் போட மாட்டேங்கிறாங்கன்னா மக்களுக்கு பிடிக்கல, அரசியல்லே பிடிக்கல, எல்லாம் பிராடு பத்தலாட்டமாக இருக்காங்க. இல்லை, ஏன்னா அவங்க வந்து ஆட்சியாளர்கள் வந்து அவங்களுடைய கொள்கை கோட்பாடே வேறு மாதிரியே அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குது. அதாவது போதை பழக்கத்தினால எத்தனையோ சகோதரிகள் சிறுமிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா பாலியல் பலாத்காரத்தில் உட்பட்டுனா இவங்க இல்லை, அவங்க கெடுக்கப்பட்டு இவங்க பாதிக்கப்படுறாங்க. இந்த ஜனநாயகமே வந்து கேள்விக்குறியாக தான் போயிட்டுருக்கு. ஏதோ உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த திராவிட கட்சிகள்னால தமிழ்நாட்டுக்கு விடியலே கிடையாது. அதனால் ஒரு மாற்று அரசியல் வந்தால் தான் இந்த சமுதாயம் இந்த ஜனநாயகம் எல்லாம் பயப்படுவாங்க. புதிய மாற்றம் வந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா இப்படியே தான் நம்ம கேட்டுக்கிட்டு போயிட்டுருக்கோம். சின்ன பச்சிளம் குழந்தைங்களுக்கெல்லாம் பால் குடி மறக்காத குழந்தைங்களுக்கெல்லாம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப பாலியல் பாதிக்கப்படுறாங்க. அப்படிங்கும்போது இந்த ஜனநாயகம் வந்து இப்படிலாம் போயிட்டுருக்கு நினைக்கும் போது எனக்கு நெஞ்சமே பதறுது, வேதனையாக இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் தமிழனை பிறந்தே ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. சேகர் பாபுக்கெல்லாம் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவே துளி அளவு கூட தகுதி கிடையாது. அவங்களுடைய சொத்துக்களையும் அவங்களுடைய சுயநலத்தையும் வந்து பாதுகாக்கணுங்கிற பேரில் தான் இருக்காங்க. எனக்கு வந்து இந்திய அளவில் பார்த்திங்கன்னா 1,00,000 பேர் இருக்காங்க. இந்த 1,00,000 பேர் தான் ஐஏஎஸ் அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள். இவங்க வந்து ஒரு கூட்டமைப்பாக இருந்துக்கிட்டு மக்களுடைய வரிப்பணங்களை தவறாக பயன்படுத்தி நாங்கள் அரசியல் பண்ணுறோம் அப்படிங்கிற கேடுகட்ட அரசியல் செய்கிறாங்க. ஒரு தமிழனா தமிழச்சி மாதிரில பால் குடித்து வளர்ந்த தமிழன் எவனுமே திராவிட கட்சிக்கு வாக்களிக்க மாட்டான். ஒரு புதிய மாற்றத்தை கொண்டாந்தால் தான் நம்ம அந்த மக்களை வந்து நம்ம கேள்வி கேட்க முடியும். மக்கள் வந்து கேள்வி கேட்க முடியும். அதை பற்றி நிறைய பேசலாம். என்னோடய உணர்ச்சிகளும் புரியுது உங்களுக்கு. ஒரு தமிழன் தமிழ்நாட்டை ஆளணும். திராவிடர்கள் ஆள்றதுனால இந்த தமிழகம் சுடுகாடத்தான் போயிட்டுருக்கு. பாலியல் வன்கொடுமை, ஊழல், லஞ்சம் இதில் தலைவரித்து போயிட்டுருக்கு. அதனால் இதெல்லாம் மாறணும். மக்கள் எல்லாமே நம்ம ஒழுக்கமாக இருக்கணும். இந்த ஆயுதத்தை வந்து ஓட்டு ஆயுதத்தை ஒழுங்காக போடணும். 40% தான் போடுறாங்க. மற்றதெல்லாம் ஏன் போட மாட்டேங்கிறாங்கன்னா மக்களுக்கு பிடிக்கல, அரசியல்லே பிடிக்கல, எல்லாம் பிராடு பத்தலாட்டமாக இருக்காங்க.